இரவு நேரம் வந்ததும் கடல் மெதுவாக அமைதியாகிறது. அந்த அமைதிக்குள் சில சிறிய உயிர்கள் தங்களுக்குள்ளே ஒளியை ஏற்றி வைக்கின்றன. இந்த மந்திர ஒளிக்கே ஜீவதீபம் என்ற பெயர். சில மீன்கள், ஜெல்லி மீன்கள், மின்னல் பூச்சிகள் தங்களின் உடலுக்குள்ளே இருக்கும் சிறிய ரசாயனங்களால் ஒளி உண்டாக்குகின்றன. அதில் ஒன்று லூசிஃபெரின், இன்னொன்று லூசிஃபெரேஸ். இந்த இரண்டு சேரும்போது ஆக்சிஜன் உதவியுடன் வெப்பமில்லாமல் மென்மையான ஒளி மட்டும் பிறக்கிறது. அதனால்தான் இந்த ஒளி கண்களுக்கு இனிமையாக தெரிகிறது. இந்த ஒளி சில உயிர்களுக்கு நண்பர்களை கண்டுபிடிக்க உதவுகிறது, சிலவற்றிற்கு பாதுகாப்பாக இருக்க உதவுகிறது, மற்ற சிலவற்றிற்கு இருளில் வழிகாட்டியாக இருக்கும். இருண்ட கடலிலும் அமைதியான காட்டிலும் இந்த சிறிய ஒளிகள் இயற்கை எவ்வளவு அற்புதமானது என்று மெதுவாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. ஹலோ நண்பர்களே, பிக்கப் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகம் மிகவும் பழமையானது. அதன் நினைவுகளை அமைதியாக காக்கும் நண்பர்கள்தான் கற்கள். பூமியின் ஆழத்தில் இருக்கும் சூடு நிறைந்த திரவம் மெதுவாக குளிரும் போது அது கடினமாகி கல்லாக மாறுகிறது. சில கற்கள் எரிமலையிலிருந்து வெளியே வரும் சூடான லாவாவால் உருவாகின்றன. லாவா குளிர்ந்து உறைந்ததும் புதிய கற்கள் பிறக்கின்றன. சில கற்கள் மழை, காற்று, ஆறுகள் ஆகியவற்றால் கொண்டு வரப்பட்ட சிறிய மண் துகள்களால் உருவாகின்றன. இந்த துகள்கள் பல ஆண்டுகள் ஒன்றன் மேல் ஒன்று சேர்ந்து அழுத்தமடைந்து வலுவான கல்லாக மாறுகின்றன. இன்னும் சில கற்கள் பழைய கற்கள் அதிக சூடும் அழுத்தமும் பெற்றதால் மாற்றமடைந்து உருவாகின்றன. பூமி தன்னுள்ளே மெதுவாகவும் அமைதியாகவும் கற்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கல்லும் பூமி சொல்லும் ஒரு சிறிய கதை போல நேரத்தையும் பொறுமையையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வணக்கம், பிக்கப் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.